இருக்கீங்க? அத்தை உங்களை பிடிக்க போறேன் பாருங்க. அத்தை, நான் உங்க பின்னாடி தான் இருக்கேன். என்ன பிடிங்க பார்க்கலாம். எங்க என் செல்லம்? அத்தை, உங்களால என்ன பிடிக்கவே முடியாது. எங்க இருக்கீங்க? அத்தை, நான் இங்க இருக்கேன். நான் இங்க இருக்கேன். அக்ஷிதா, நான் இங்க இருக்கேன். பிடிங்க பார்க்கலாம். உங்களால என்ன பிடிக்க முடியாது. அப்படியா? இப்ப பாரு எப்படி உன்னை பிடிக்கிறேன்னு. அக்ஷிதா குட்டிமா, இது யாரு? ஓ சாரிங்க, பாப்பா கூட விளையாடிக்கிட்டு இருந்தேன், உங்களை கவனிக்கல. பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்கள் என்னை பார்க்கும்போது சாரியே தான் கேட்குறீங்க. இல்லை, நேற்று அம்மா உங்ககிட்ட அப்படி நடந்திருக்க கூடாதுல்ல, அதுக்காக தான் அம்மாவுக்கு பதிலாக உங்ககிட்ட நான் சாரி கேட்டேன். சரிங்க, நான் வரேன். ஒரு நிமிஷம். சொல்லுங்க. இன்னைக்கு எப்படியாவது இவகிட்ட எதுவும் சொதப்பாமல் நல்லபடியாக பேசணும். ஹலோ, ஏதாவது சொல்லணுமா? ஆ, அது என் பேர் அலுவலாம் இல்லைங்க, செந்தில். ஓ அப்படியா? நீங்கள் உங்கள் பேரை சொல்ல மாட்டீங்களா? என் பேர் நந்தினி. ஐயோ, வேற என்ன பேசுறதுன்னே தெரியலையே. அது நேற்று என் மேலே தான் தப்பு. உங்கள் அம்மா மேலெல்லாம் எதுவும் தப்பு கிடையாது. நான் தான் அவங்க போகிற வழியிலேயே வண்டி நிறுத்தி வச்சு. அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் அவங்க உங்கள் மேலே கை வச்சது ரொம்ப தப்பு. நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணலையே? சேச்சா, நான் எதுவும் ஃபீல் பண்ணலங்க. அது என்னமோ தெரியல, என் அக்காவுக்கும் அவங்களுக்கும் செட் ஆகவே மாட்டேங்குது. ஓ, நீங்கள் தேனக்காவோட தம்பியோ? நான் கூட ஏதோ கெஸ்ட்டு வந்து இங்கே தங்கியிருக்காரோன்னு நினச்சிட்டேன். கெஸ்டெல்லாம் இல்லைங்க. நான் எங்கள் அக்கா வீட்டில் 2 வருஷமாக தங்கியிருக்கேன். இங்கே அடிக்கடி சண்டை வரும், அதை நான் பார்த்துருக்கேன். அதான் உங்ககிட்ட சொன்னேன். அவங்க பழசையே யோசிச்சுட்டு இருப்பாங்க போல இருக்கு. அதனால தான் உங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வருது. எனக்கு தெரியுங்க, அதெல்லாம் நடந்தது நடந்து போச்சு. இப்போ 2 பேருமே அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. இதுக்கு மேலே அதை யோசிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லைல்ல. பாருங்க, இந்த சின்ன வயசுல நீங்களே இதெல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க. அவங்களும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனையே வராதுல்ல. இனிமேல் உங்களுக்குள்ள பிரச்சனை வராமல் நான் பார்த்துக்கிறேன். நான் படிப்பு முடித்து வந்துட்டேன். வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, அதை சண்டை சச்சரவு இல்லாமல் சந்தோஷமாக வாழணும். அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். எவ்வளோ நல்ல பொண்ணா இருக்கா. இவளை மட்டும் நான் வாழ்க்கையில் மிஸ் பண்ணிடவே கூடாது. இதனால தான் சரண்யா எனக்கு கிடைக்கல போல இருக்கு. ஒன்று போச்சுன்னா அதோட பெட்டராக நமக்கு கிடைக்குங்கிறாங்கல்ல, அது உண்மைதான் போல இருக்கு. நீங்கள் ஏதோ வெளியே கிளம்பிட்டு இருந்தீங்க போல இருக்கு. நான் வேறு தேவையில்லாமல் உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம். நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன். அப்போது உங்கள் வேலைக்கு டைம் ஆகலையா? நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? போச்சுடா. ஓ, நான் என்ன உன்கிட்ட சொல்கிறது? ஏங்க, நான் பேசுகிறது கேட்குதா? ஆ, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டேன். நான் 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 ஐடியில் இருக்கேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஓ அப்படியா? இப்போது என் ஃப்ரெண்டை பக்கம் தான் போயிட்டுருக்கேங்க. சரி சரி. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். அது கேட்கலாமா இல்லையான்னு தெரியல. பரவாயில்ல, எதாக இருந்தாலும் கேளுங்க. இல்லை, நம்ம 2 டைம் தான் பார்த்துருக்கோமே. நான் இதை கேட்கலாமா வேணாமான்னு. என்னவா இருக்கும்? ஒருவேளை நமக்கு முன்னாடி அவன் முந்திக்குவாளோ? ஒருவேளை அவளுக்கு என்ன பார்த்தோன்னே பிடிச்சி போச்சோ? ஏற்கனவே ஏதாவது உங்களுக்கு லவ் இருக்கான்னு கேட்கறதுக்கு தான் இப்படி தயங்குறாளோ? நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க, நான் சிங்கிள் தான். இல்லை புரியல. நீங்கள் கேட்க வந்தது கேளுங்க. இல்லை, உங்கள் கம்பெனியில் ஏதாவது ஜாப் வேக்கன்சி இருக்குமான்னு கேட்க வந்தேன். ம், இதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பா? நான் என்னமோ ஏதோ நினச்சிட்டேன். அவன் வேலை இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். இதில் வேற இவளுக்கு சேர்த்து வேலை வாங்கி தரணுமோ? ஏங்க, நான் எதுவும் தப்பாக கேட்கல? இல்லைங்க, என் கம்பெனியில் இப்பொழுதுக்கு எதுவும் ஜாப் வேக்கன்சி இல்லை. இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். அப்போ ஓகே, சரி நான் வரேங்க. டேய் செந்தில், இதுதான் சான்ஸு. எப்படியாவது அவகிட்ட நம்பரை வாங்கிடலாம். ஒரு நிமிஷம். சொல்லுங்கள். இல்லை, ஜாப் வேக்கன்சி இருந்தால் எப்படி உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறது? நான் இங்கே பக்கத்து வீட்டிலே தானே இருக்கேன், என்கிட்ட வந்து சொல்லுங்கள். சரியா போச்சு போங்க. ஏற்கனவே 2 பேத்துக்குள்ள சண்டை வந்துட்டுருக்கு. இன்னும் நான் வேறு உங்ககிட்ட பேசுகிறேன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான்.
இப்போ நம்ம 2 பேரும் நின்று பேசிட்டு இருக்கிறது யாராவது பார்த்தாங்கன்னா இங்கே ஒரு ஊகமே வெடிக்கும். ஓ, அதுவும் சரிதான். அப்போது என்ன பண்ணுறது? நான் வேணா ஒரு யோசனை சொல்லவா? சொல்லுங்கள். உங்கள் நம்பரை கொடுங்க, நான் ஏதாவது ஜாப் வேகன்சி இருந்தால் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா தர வேணாம். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. சரி, நான் என் நம்பர் சொல்கிறேன். அப்படி போடு செந்தில், நீ சூப்பர்டா. சொல்லுங்க. அது, ஏய் நந்தினி, இங்கே என்னடி பண்ணிகிட்ருக்க? அம்மா, அது வந்து பாப்பா கூட விளையாடிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் தெரியும். இவன்கிட்ட என்ன உனக்கு பேச்சு? இப்போ தான் வந்து பாப்பா சொன்னான் இவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு. கண்டவன் கூடலாம் உனக்கு என்ன பேச்சு? அம்மா, இப்போ என்ன நடந்துச்சுன்னு இவ்வளோ கோவப்படுற? அத்தை, அவங்க கிட்டலாம் பேசக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க துரோகிங்களாம். என்னம்மா அது? குழந்தைக்கு என்னம்மா கற்றுக் கொடுத்துருக்கீங்க? அவளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீ பேசாமல் உள்ள போ. உன்கிட்ட பேசினாலும் இது சரி வராது. நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன். இங்கே பாருடா, என் மாவாக்கிட்ட இனிமேல் பேசுகிறத பார்த்தேன் அவ்வளோதான் சொல்லிவிட்டேன். உனக்கு என்னடா அவகிட்ட பேச்சு வேண்டி கிடக்கு? என் மாவ வந்திருக்கிறா, எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு தான் பொறுமையாக போகிறேன். இல்லைன்னா இப்போ நடந்ததுக்கு உன் அக்காக்காரியை கூப்பிட்டு இன்றைக்கி ஒரு பிரச்சனையே பண்ணி விட்ருப்பேன். மரியாதைக்கு போயிரு. நீ வாடி தங்க போகலாம். ச்சே, கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கக்கூடாது. அவன் நம்பரையாவது வாங்கியிருப்பேன். என்னடா எல்லாம் டக்கு டக்குன்னு நமக்கு நடக்குதேன்னு பார்த்தேன். சரி, மறுபடியும் பார்க்காமலே போயிடுவோம். அப்போ பார்த்துக்கலாம். எல்லாம் நம்ம விதி. முதல்ல ஒரு நல்ல வேலையை தேடிக்கணும். இல்லைன்னா இவங்க அவகிட்ட என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லி என்னை அசிங்கப்படுத்தி விடுவாங்க. கடவுளே, எனக்கு மட்டும்தான் இப்படி ஒன்று போனால் ஒன்று வருது. என் வாழ்க்கையில் நான் கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கக்கூடாது போல இருக்கு. ஏண்டி, அந்த ஃபோனையே பார்த்துட்டு இல்லாமல் காய்கறியெல்லாம் அரிஞ்சு வச்சுப்பிட்டேன். இந்த குழம்ப மட்டும் கூட்டி வச்சுப்பிடு. உலை கொதிச்சிருச்சு, அரிசி கூட போட்டுவிட்டேன். அதையும் செத்த வடித்து வச்சிரு. ஏண்டி, நான் சொல்கிறது காதில் உழுவுதா இல்லையா? ஏம்மா, கேட்டுட்டு தான் இருக்கிறேன். என்ன உனக்கு குழம்பு கூட்டி வைக்கணும் அவ்வளோதானே? நான் பார்த்துக்கிறேன், நீ போ. இப்படி தான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி போன டைம் குழம்பு தீய வச்ச. இந்த டைம் சாப்பாடை தீய வச்சுப்படாத. ஏற்கனவே நம்ம இருக்கிற பொழப்புக்கு இங்கே ஏதாவது தீய வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பொழப்பு நல்லபடியாக ஆகுமாடி. அப்புறம் எப்படி அன்னப்பூர்ணி வீட்டில் தங்குவா? ஏம்மா, நான் பார்த்துக்கிறேன். சும்மா நச நசன்னு பேசாமல் கிளம்பு முதல்ல. நல்லா பேசிவிட்டு அப்புறம் ஏதாவது சொதப்பி வை, அப்புறம் பேசிக்கிறேன் உன்னை. நான் போய் கோழிங்களுக்கெல்லாம் தீனி போட்டு வரேன். சரிம்மா. ஏக்கா, அடடே சுருளி, வாடா. போச்சுடா, இது வேற வந்துருச்சா? இப்போ வலிஞ்சிக்கிட்டு கிடக்கும். எங்கக்கா வெளியே கிளம்பிட்ட போலையே? ஆமாடா, நம்ம கோழிங்களுக்கெல்லாம் தீவனம் போடலான்னு எந்திரிச்சேன். சாப்பாடெல்லாம் ஆச்சா? இப்போ தான்டா சாப்பாடு வச்சுருக்கேன். குழம்பு மட்டும் கூட்டணும். அதை தான் சிவானியை செய்ய சொல்லிட்டு கிளம்புனேன் இப்போ தான். ஓ, அப்படியா? நீ செத்த உட்கார், 10 நிமிஷத்தில் சாப்பாடு ரெடி ஆகிடும், சாப்பிடுவியான். சரிக்கா, சாப்பிடாம இங்கேருந்து கிளம்புவோனா? சரி, நான் போய் கோழிக்கு தீனி போட்டு வரேன். இன்னைக்கு சிவானி சமையலாச்சே, சாப்பிடாம இங்கேருந்து கிளம்புவோனா நான்? அது சரிதான். அம்மா, என்னடி? நானே போய் கோழிக்கு தீனி போடுறேன், நீ ஏன் சமையலை செய்யி. சொல்கிற வேலையை மட்டும் செய்யடி. முடியாது. திமிரு பிடிச்சவ அவள் கிடக்கிறா. நீ உட்காரு சொல்லி, நானே சமையல் செய்கிறேன். வர வர அவளுக்கு கொழுப்பு ஏறித்தான் போயிருக்கு. அடே ஏக்கா, பிள்ளைய திட்டுற பாவம். நீ சும்மா அவளை வேலை வாங்கிட்டு இருக்காது சொல்லிவிட்டேன். ஏன்டா, இப்போ தான் சிவானி சமையலாக சாப்பிட்டுட்டு தான் போவேன் அப்படி இப்படின்னு. அது அப்போ இப்போதான் அவளுக்கு விருப்பம் இல்லைல்ல. சிவானிக்கு விருப்பம் இல்லைன்னா அதை நான் வற்புறுத்தி செய்ய சொல்ல மாட்டேன். ம் ஏன் புள்ள, நான் வேணா உனக்கு திங்கிறதுக்கு நொறுக்கு தீனி ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? வரும்போதே வாங்கிட்டு வந்திருப்பேன். சரி, உனக்கு என்னென்ன பிடிக்கும்னு கேட்டு அதுபடி வாங்கிட்டு வரலான்னு பார்த்தேன். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம். ஏய், ஏன்டி அவன்கிட்ட சிடு சிடுன்னே பேசுகிற? அவன் எவ்வளோ ஆசையாக ஏதாவது தின்பண்டம் வாங்கிட்டு வராங்கிறான். மூஞ்ச எதுக்கு அப்படி வச்சிருக்கிறவ? சரி விடுக்கா, என் மேலதான் தப்பு. நான் வரும்போதே ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கணும். எதுவும் வாங்கிட்டு வராம வெறும் கையோட வந்துவிட்டு என்கிட்ட கேட்குறியாங்கிற மாதிரி சிவானி கேட்குறா. வேற ஒன்றும் இல்லை. ஆரம்பிச்சிருச்சு. இது வந்தாலே நான் ஒன்று பேச அது ஒன்று புரிஞ்சுக்கன்னு தான் இருக்கும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும்.
நாம் வேணா டவுனுக்கு போவோமா? அங்கே கண்காட்சியெல்லாம் போட்டுக்கிறாங்களாம். நான் டிவிஎஸ் 50 கூட எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். 2 பேரும் போயிட்டு வருவோமா? அம்மா, ஏய் அதான் கூப்பிட்றான்ல, போயிட்டு வாடி. அம்மா, என் பொறுமை நீ ரொம்ப சோதிக்கிற. என்னாலாம் யார் கூடயும் போக முடியாது. உனக்கு டிவிஎஸ் 50 பிடிக்கலன்னா சொல்லு. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பையன் பல்சர் வச்சிருக்கிறான். அவன்கிட்ட வேணா வாங்கிட்டு வரட்டா? மாமன் பல்சரும் ஓட்டுவேன் தெரியுமில்ல. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? நான் தான் வர இஷ்டம் இல்லைன்னு சொல்கிறேன்ல. ஏய், அடித்து பல்லகெல்லாம் உடச்சிருவேன். மாமன்கிட்ட இப்படி தான் மரியாதை இல்லாமல் பேசுவியா? ஏக்கா, புள்ளை ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத சொல்லிட்டேன். ஏன் முன்னாடியே பல்ல உடச்சிருவாங்கிற? நான் வரும்போதே பைக் எடுத்துகிட்டு வந்திருக்கணும். இப்போ போய் நான் மறுபடியும் என் பைக் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னதுனால தான் கோவப்படுது பாவம். நீ இப்படியா உனக்கு சப்பக்கட்டு கட்டிட்டுறா? ஏக்கா போக்கா, போய் சமையல் வேலையை பாருக்கா போக்கா. என்னமோ பண்ணி தொலைங்க. ஏன் சிவானி ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கியோ? பார்த்தா தெரியல. அதில் ஏதோ படம்லாம் இறக்குவாங்களாமே. இந்த ஜனநாயகன் படம் வந்திருக்குதே, அது வருமா? புரியுது. அதை ஏன்டா ஃபோனில் பார்க்கணும், தேட்டருக்கு கூட்டிகிட்டு போடான்னு சொல்லாமல் சொல்கிற, அப்படி தானே? ஐயோ அம்மா, ஏண்டி என்னாச்சு? எதுக்கு இப்போ கத்துற? இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே நின்னே எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். நான் காமாட்சி வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஐயோ என் ஃபோனு. என்னடாச்சு? அட அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, மாமனை பார்த்து அவளுக்கு வெக்கம், அதான் வெளியே ஓடி போயிட்டா. அப்படியா? சரி அது கிடக்கட்டும். தேனி ஏதாவது ஃபோன் பண்ணுறாளா? அவ பேசிக்கிட்டு தாண்டா இருக்கா. உனக்கும் சிவானிக்கும் சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டா போதும் எனக்கு. கல்யாணம்னு சொன்னோடனே வெக்கத்தை பாரு. அட போக்கா நீ வேற. ஏண்டா அதுக்குள்ளே அவளுக்கு பிடிச்ச மாதிரி நீ மாறணும். பொழுதுனிக்கு இந்த லுங்கியை மாட்டிட்டு தெரியாம ஏதாவது ஃபேண்ட் சட்டையை மாட்ட வேண்டியது தானே? ஏக்கா அதெல்லாம் யாரு போகிறது கசகசன்னு. ஆனால் சிவானிக்கு பிடிக்கும்னா நான் அதை கூட மாற்றிக்குவேன். சிவானி எனக்கு கிடைச்சா மட்டும் போதும். அவள் உனக்கு தாண்டா, எங்கே போயிட போறா? அவளுக்கு என்ன பிடிக்கும் தான். ஆனால் பையபோல சொல்கிறதுக்கு வெக்கப்படுது. சின்ன பிள்ளைல அப்படித்தான் இருக்கும், போக போக சரியாயிடும். சரி தான். சரி சமையலுக்கு நான் ஏதாவது உதவி பண்ணவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே பண்ணிக்கிறேன். சரி. அப்புறமா ஃபோனை போட்டு தேனுக்கிட்டே செந்தில்கிட்ட ஒரு வார்த்தை பேசு. சரிக்கா. ஆமாம் மாமா எங்க? அது எந்த உதவாக்காரங்க கூட சேர்ந்து சீட்டு அடிக்கிட்டு இருக்குதோ தெரியல. காலையில் போனால் நைட்டு தான் வரும் வீட்டுக்கு. அப்போ சாப்பாட்டுக்கு? என்னமோ பெரிய கலெக்டர் வேலைக்கு போகிற மாதிரி காலையிலே சார் சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போயிடுவார். எல்லாம் என் நேரம். இன்னும் 2 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் இவனை வச்சுக்கிட்டு நான் குப்பை கொட்ட வேண்டியது தான். ஆமாம், பண்ணையில் வருமானம்லாம் எப்படி? அதெல்லாம் நல்லா தங்க போயிட்டுருக்கு. அப்போ சரி. இந்த வீட்டில் வேலை செஞ்சு செஞ்சு நான் ஒரு வழி ஆயிடுவேன் போல இருக்கு. மேல் லோகத்துக்கு சீக்கிரம் டிக்கெட் வாங்கிட்டு போயிட வேண்டியது தான். இப்படியே நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. சிவானியில் கால் பண்ணுறா. சொல்லு சிவானி. ஏக்கா என்ன பண்ணுற? வேலையாக இருக்கியா? எனக்கு வேலை இல்லைன்னா தான் நீ ஆச்சரியப்படணும். சொல்லு என்ன விஷயம்? ஏக்கா வர வர அம்மா பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன் என்னாச்சு? மறுபடியும் அப்பாவுக்கு ஏதாவது காசு ஏதாவது கொடுத்தாங்களா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. அந்த சுருளி மாமா வீட்டுக்கு வந்திருந்தாரு. ஆ வர வர அவர் பேசுறது நடந்துக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குதுக்கா. அதான் எந்திரிச்சு நான் காமாட்சி வீட்டுக்கு வந்துட்டேன். அவர் எப்பயுமே அப்படி தானே, அதெல்லாம் நீ கண்டுக்காத. அதெல்லாம் இல்லைக்கா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கு தான் முதல்ல கால் பண்ணினேன். என்ன? வேற என்ன, அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அம்மா ராவடி பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு அவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுல சுத்தமாக விருப்பம் இல்லை. நான் படித்தவ, அவர் சுத்தமாக படிக்காதவர். அவருக்கு முதல்ல என்னை கட்டி வைக்கணும்னு இவங்க நினைக்கவே கூடாது. சரி எனக்கு புரியுது. நானும் இதை பற்றி அம்மா கிட்ட எத்தனையோ டைம் சொல்லிட்டேன். நான் மறுபடியும் அம்மா கிட்ட பேசுகிறேன். என்னால் இதுக்கு மேலே முடியாதுக்கா. அவர் என்கிட்ட வலிஞ்சு வலிஞ்சு பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நானும் ஓரளவுக்கு தான் பொறுமையாக இருப்பேன். அப்புறமே சரி 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 கோவப்படாத, நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். உனக்கும் சரி செந்திலுக்கும் சரி எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும். உங்கள் 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற பொறுப்பு என்னோடது. இனிமேல் இந்த விஷயத்தில் தலையிடாதன்னு நான் அம்மா கிட்ட சொல்லிடுறேன். சரிக்கா, அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். நீ வேலையை பாரு. சரி நீ எதுவும் நினச்சிட்டு இருக்காத, நான் அம்மா கிட்ட பேசுகிறேன். ஆ வச்சுட்டுமா? சரி. இந்த அம்மாவுக்கு நானும் பல 1000 டைம் சொல்லிட்டேன். அவளுக்கு பிடிக்கலன்னா விட்டுருமான்னு. கேட்குற மாதிரியே தெரில. மறுபடியும் பேசணும் அம்மாட்ட. முதல்ல செந்திலுக்கு ஒரு பொண்ணை பார்க்கணும்.
இன்னைக்கு நைட்டே இவர்கிட்ட இதை பற்றி பேசணும். இப்படியே அவனை விட்டுக்கிட்டு இருந்தா அவன் உருப்படாமல் போயிடுவான்.